முன்னாள் மத்திய இணையமைச்சர், திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பழனிமாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். நிர்வாக ரீதியாகவும் உங்களுக்கு திரு மன்மோகன் சிங்கோடு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கும், அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய சார்பிலும் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அவரோடு பணிபுரிவது என்பது ஒரு இனிமையான அனுபவம். அவரின் கீழ் இணையமைச்சராகவும் சிறிது காலம் சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு போன பிறகாக நேரடியாகவே அவர் நிதித்துறையை கவனித்த போதும் பணியாற்றுகிற வாய்ப்பு. ரிசர்வ் வங்கியின் கவர்னராக, இந்தியாவின் நிதித்துறை அமைச்சராக, பிரதம மந்திரியாக அவர் கட்டியிருக்கிற கட்டுமானம் என்பது இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் வலிமையுடையதாக இன்றைக்கு இருப்பதற்கு அவர்தான் மிகப்பெரிய காரணகர்த்தா. கூட்டணி தலைவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில், அவைகளை செயல்படுத்துவதில் மிகுந்த இணக்கமாக இருந்தவர். தலைவர் கலைஞர், சுர்ஜித் சிங் போன்ற முதுபெரும் தலைவர்களை பெரிதும் மதித்தார். மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்கத்தக்க அளவிற்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி பங்கீட்டில் எப்போதும் இடையூறு செய்ததில்லை. ஒரு புதிய பார்வை கொண்டதாக இந்தியா இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ச்சி இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமைகளுக்கு பிறகும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவர் அமைத்து தந்த அடித்தளம். தன்னுடைய சகாக்களை அவர் மதிக்கிற விதம் நாம் மிகவும் நினைத்து ஊர்ந்து மகிழத்தக்க அளவிற்கு இருக்கும். எல்லோரிடத்திலும் ஒரு வகையான திறமை இருக்கிறது, அவைகளை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அரவணைத்துக் கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி மேலும் அவருடைய துறையில் பரிணமிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். அவர் நாடாளுமன்ற வாழ்க்கையிலும் பிரதமராகவும் பல்வேறு பொறுப்புகளிலும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை உலக தலைவர்கள் மத்தியில் கொண்டு சென்றது அவருடைய தனிப்பட்ட திறமை. இப்போது கூட அண்மையில் அவர் வெளியிட்ட ஒரு குறிப்பு பொருளாதாரத்தை பற்றி உலக தலைவர்கள் அவர் அனைவராலும் புகழப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. எப்போதும் நறுக்கென்று 4 வரிகளில் இன்றைய பொருளாதார நிலையை அல்லது விமர்சனத்தை எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த ஆற்றல் உள்ள ஒரு நிர்வாகியை நம் நாடு இழந்திருக்கிறது. ஹலோ. உடனான உறவால் தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் திரு மன்மோகன் சிங்கினுடைய பங்களிப்பு அளப்பரியது, மிக முக்கியமானதுன்னு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு திரு மன்மோகன் சிங்கினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது? தமிழ்நாட்டில் கல்வி, தேசிய நெடுஞ்சாலைகள், அதே போலவே துறைமுகங்கள், விமான தளங்கள், புதிதாக நம்முடைய மாநிலத்தில் வந்திருக்கக்கூடிய கார் தொழிற்சாலைகள், அதே போலவே தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக மாநில அரசு கேட்ட நிதிகள் எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். இன்னும் மேலாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால், வேட் கணக்கு நிதியாண்டின் துவக்கத்தில் தான் 3 ஆண்டுகளுக்கு ஒரு மாநிலத்துக்கும் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்கிற வகையில் 100%, 75%, 50% என்று கொடுக்கிற முறை இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியினுடைய காலத்தில் ஒரு பருவத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வேண்டுகோள்படி நிதியாண்டை மாற்றி ஆண்டு துவக்கமான ஜனவரியிலிருந்து 3 வருடத்திற்கு என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி சட்டமே இயற்றி இந்த பேருதவி தமிழ்நாட்டுக்கு சென்றார். அதே போலவே ஜெயலலிதா ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த போது ஒரு முறை வெள்ளம் வந்தது. அதற்கு 1000 கோடி வேண்டும் என்று ஜெயலலிதா கேட்டிருந்தார். தலைவர் கலைஞர் அவர்கள், பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஆகவே பிரதமரிடமும் சிதம்பரத்தை பேசி 1000 கோடி அப்படியே கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக அந்த 1000 கோடி ரூபாயை பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு உடனடியாக அளித்தார்கள். அதே போலவே முதலாக 1000 கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் அவருடைய தனிப்பட்ட முறையில் அளிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான்.
ஆகவே தமிழ்நாட்டில் அந்த 10 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிகளில் திரு மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய பங்கு மிகப்பெரியது. நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டது.